அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பராபவ வருடம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பிறக்கப் போற பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நாம இப்போ ரொம்ப விரிவாவும் சுவாரஸ்யமாவும் பார்க்க போறோம். உங்க ராசிநாதனே குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்க எப்போதுமே ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவங்க. இந்த 2026ஆம் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய பராபவ வருஷத்துல கிரகங்களோட நிலைகளை முதல்ல நாம வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துருவோம். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்தே சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில அர்த்தாஷ்டம சனியா உட்கார்ந்திருக்கார். குரு பகவானை எடுத்துக்கிட்டா வருஷத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில இருந்துட்டு மே 26ஆம் தேதிக்கு மேல 8ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்தோட ஆரம்பத்துல ராகு 3ஆம் இடமான கும்பராசியிலும் கேது 9ஆம் இடமான சிம்ம ராசியிலும் இருக்காங்க. அப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதிக்கு மேல ராகு 2ஆம் இடமான மகர ராசிக்கும் கேது 8ஆம் இடமான கடக ராசிக்கும் பெயர்ச்சியாகிறாங்க. இந்த கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிரடி திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுன்னு விலாவாரியா பார்க்கலாம். முதல்ல நாம சனி பகவானோட பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்ப்போம். மார்ச் 6 முதலே சனி பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். இதை நாம ஜோதிடத்துல அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். 4ஆம் இடம்ங்கிறது தாய், சுகம், வண்டி வாகனம் மற்றும் வீட்டை குறிக்கிற இடம். இங்க சனி பகவான் இருக்கிறதுனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். அவங்களுக்கு சின்னதா ஒரு கால்வலி அல்லது சோர்வு வந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. நீங்க புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அல்லது பழைய வீட்டை இடிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயத்தையும் முறையா பிளான் பண்ணி செய்யுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானமா இருங்க. ஏன்னா சின்ன சின்ன ரிப்பேர் செலவுகள் உங்களை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கும். சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போய் தங்குறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். 4ஆம் இடத்து சனி அலைச்சலை கொடுத்தாலும் உங்க உழைப்புக்கேத்த அங்கீகாரத்தை கண்டிப்பா பிற்காலத்துல தேடி கொடுப்பார். அடுத்து நாம குரு பகவானோட அருளை பத்தி பார்ப்போம். வருஷத்தோட ஆரம்பத்திலிருந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். இது உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியையே பார்க்கறார். இதனால உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். தடைபட்டு நின்னு போன கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்போ ரொம்ப சுபமா முடியும். வாழ்க்கை துணையோட முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். 2 பேரும் சேர்ந்து புதுசா ஏதாச்சும் தொழில் தொடங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ தேடி பேசுவாங்க. வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுனால லாபம் இரட்டிப்பாகும். இந்த ஆரம்ப காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம். மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனா இங்க உங்க ராசிநாதன் குரு உச்சம் பெறது ஒரு விசேஷமான அமைப்பு. இதனால ஆரம்பத்துல சின்ன சின்ன அலைச்சல்கள், வீண் செலவுகள் உங்களை கொஞ்சம் திணற வைக்கும். யாருக்கும் இந்த நேரத்துல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய அளவுல யாருக்காவது கடன் கொடுக்கறதையும் தவிர்த்திடுங்க. வேலையில கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். ஆனா 8ஆம் இடத்து குரு சில நேரங்கள்ல எதிர்பாராத சொத்துக்கள் மூலமாவோ அல்லது இன்சூரன்ஸ் மூலமாவோ திடீர் பண வரவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல உணவு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருங்க. ஏன்னா சின்ன சின்ன ஜீரண கோளாறுகள் வரலாம். 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் அவரோட பார்வை உங்க ராசிக்கு 12, 2, 4ஆம் இடங்கள் மேல விழுகிறதுனால செலவுகள் இருந்தாலும் வருமானம் ஓரளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ராகு பகவானோட நிலையை பத்தி இப்ப நாம விரிவா பார்ப்போம். டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசியில இருக்கார். 3ஆம் இடத்து ராகு உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுப்பார். இதுவரைக்கும் எதையாவது செய்ய பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதை துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்போ தானாவே விலகி போயிடுவாங்க. எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இளைய சகோதரர்கள் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ராகுவோட அருளால அது சுமூகமா முடிஞ்சிடும். தகவல் தொடர்பு, எழுத்துத்துறை, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு சஞ்சாரம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களோட திறமைக்கேத்த பெரிய அங்கீகாரம் சமூகத்துல கிடைக்கும்.
சிறுதூர பயணங்கள் மூலமா உங்களுக்கு அதிக லாபமும் புது புது நண்பர்களோட அறிமுகமும் கிடைக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த நேரத்துல ரொம்ப துணிச்சலாவும் தெளிவாவும் இருக்கும். அதே நேரத்துல கேது பகவான் டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கும். இங்க கேது இருக்கிறதுனால ஆன்மீக தேடல் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். அடிக்கடி கோவில்களுக்கு போறது, தியானம் பண்றதுன்னு உங்க மனசை ஒருநிலைப்படுத்துவீங்க. அப்பா வழி சொந்தங்களோட உறவுல சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகலாம். அவங்க கூட பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. அப்பாவோட ஆரோக்கியத்துல சின்னதா ஒரு கவனம் தேவைப்படலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருந்தாலும் கடைசியில ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஞானத்தையும் முதிர்ச்சியையும் கொடுத்து உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவார். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஆன்மீக முயற்சிகள் உங்களுக்கு பெரிய மனநிம்மதியை தரும். டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற ராகு பெயர்ச்சியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசிக்கு வர்றார். 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு மற்றும் குடும்பத்தை குறிக்கும். இங்க ராகு வர்றதுனால உங்க பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா நீங்க யதார்த்தமா பேசுறது கூட மத்தவங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. யாரையும் குறை சொல்லாம இருக்கிறது குடும்ப அமைதிக்கு நல்லது. பணப்புழக்கம் நல்லாவே இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஏத்த மாதிரி வரிசை கட்டி நிற்கும். அதனால வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு செய்ய பழகுங்க. சேமிப்பு கரையிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். அதனால சிக்கனம் ரொம்பவே அவசியம். கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உடனே டாக்டரை பார்த்து சரி செஞ்சுக்கிறது நல்லது. இந்த நேரத்துல யாருக்காகவும் வாக்கு கொடுக்காதீங்க. முக்கியமா பண விஷயத்துல ஜாமீன் இருக்க வேண்டாம். அதே டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஏற்கனவே இங்கே குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால கூடவே கேதுவும் சேர்றது ஒரு வித்தியாசமான பலனை தரும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தையும் ஆத்மார்த்தமான தேடலையும் கொடுக்கும். ரகசியமான கலைகளை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஜோதிடம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும். திடீர் பயணங்கள் சிலருக்கு அமையும். அது மூலமா புது அனுபவங்கள் கிடைக்கும். வேலையில ஒரு விதமான விரக்தி வந்து வேலையை விட்டுடலாமான்னு கூட தோணலாம். ஆனா அவசரப்பட்டு அந்த முடிவே எடுக்காதீங்க. கேது 8ஆம் இடத்துல இருக்கும்போது பழைய கடன்கள் சிலவற்றை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். உங்க உள்ளுணர்வு ரொம்ப பலமா வேலை செய்யும். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினா இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும். தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சவாலான ஆரம்பத்தையும் நிதானமான வளர்ச்சியையும் கொடுக்கும். மே மாசம் வரைக்கும் லாபம் அமோகமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வரவு செலவுல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில்ல புதுசா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா ஆவணங்களையும் சரியா செக் பண்ணிட்டு பண்ணுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தள்ளி போனாலும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரமாதமா இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது அவசரப்படாம நிதானமா பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரும்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது அமைதியை தரும். பிள்ளைகளோட உயர்கல்விக்காக சிலருக்கு பணம் தேவைப்பட்டாலும் அதை சுலபமா ஏற்பாடு செஞ்சிடுவீங்க. பழைய நண்பர்கள் மூலமா சில தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். மொத்தத்துல இந்த பராபவ வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வருஷம்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு பெரிய உயர்வையும் 2ஆம் பாதியில பொறுமையையும் கத்துக் கொடுக்கிற வருஷமா இருக்க போகுது. அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் அலைச்சலை கொடுத்தாலும் உங்க தன்னம்பிக்கை உங்களை காப்பாத்தும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா எலும்பு மற்றும் கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வராம பாத்துக்கோங்க. மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த வருஷம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் குருவோட அருளால கடைசியில வெற்றியை தேடித்தரும். உங்க புத்திசாலித்தனம் தான் உங்க வெற்றிக்கு காரணமா இருக்க போகுது. இந்த பராபவ வருஷத்தை நீங்க ஒரு மறக்க முடியாத நல்ல வருஷமா மாத்திப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வருஷம் உங்களுக்கு வர்ற தடைகளை நீக்கி நற்பலன்களை அதிகப்படுத்த சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். உங்க ராசிநாதனான குரு பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபடுங்க. அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் குறைய சனிக்கிழமை அன்னைக்கு அனுமன் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது. ராகு பகவானுக்காக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏத்தி கும்பிடுங்க. கேதுவுக்காக விநாயக பெருமான தினமும் வணங்குங்க. அவருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை ஏழை எளியவங்களுக்கு எள்ளு கலந்த சாதத்தை தானமா கொடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருக்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பராபவ வருஷம் உங்க வாழ்க்கையில எல்லா சுபிட்சங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.